Hi, hello, vanakkam. Welcome to our channel CookieeTamizha. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மினி குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு வந்து குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்குங்க. இந்த டேஸ்டியான மினி கீ குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி CookieeTamizha சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க குக்கீஸ் செய்ய போகலாம். இப்போ நம்ம கீ குக்கீஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட அரைச்சி பொடி பண்ண சர்க்கரை வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோயிஷாக இருக்கும் அந்த நெய்யோட கலர். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா ஒயிட்டான மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா ஒயிட்டாகி நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. அவ்வளோதான், இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்துட்டு இதில் ஒரு சலடை வச்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து சாக்லேட் குக்கியாக வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு கூட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் குக்கி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு விஸ்கோ இல்லை ஃபோக்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கலக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து கைகளாலேயே நல்லா பிணைய ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா வந்து கைகளால் பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் ஹார்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துறேன். நீங்கள் வந்து மில்க் இருந்துச்சு அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், அதாவது பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் கைகள்லையும் ஒட்டாமல் வரணும். அடுத்து இப்போ நான் வந்து பிஸ்கெட் வந்து எல்லா பிஸ்கெட்டும் ஒரே ஷேப்பாக வரணுங்கிறக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மாவை வச்சு அழுத்திட்டு அந்த அளவை எடுத்து நான் வந்து உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு எல்லா குக்கீஸும் வந்து ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. எந்தவித வெடிப்புகளும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து வேக வைக்கும்போது இடையில வந்து பிஸ்கெட் வந்து வெடிக்காமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா மாவையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா எந்த கப்பை மெஷர்மெண்ட்டாக எடுக்கிறீங்களோ அதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்ததை நீங்கள் 1 கப்பாக எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்ததை நீங்கள் 3 கப் அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் பிஸ்கெட் செய்ய போகிறோம். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே குக்கர் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு குட்டி கப் வந்து கமுத்திக்கோங்க. மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட்டோ இல்லை நெய்யோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை வந்து கொஞ்சம் தள்ளி நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிடணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்ன அளவில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 8 பிஸ்கெட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு, அதாவது காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஹீட் வந்து அதிகமாக வச்சோன்னா சீக்கிரமாக குக்கீஸ் வந்து கருகிரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது தெரியும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் சூடாக இருக்கும்போதே எடுத்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா பிஞ்சு வந்துடும். ஆறிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து உடஞ்சி வராது. நம்மளுடைய சுவையான நல்லா குட்டியாக அழகான மினி குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீ குக்கீஸ்னு கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச குக்கீஸாக தான் இருக்கும். நீங்கள் இதே அளவு போட்டு ஒரே டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த குக்கீஸ் வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.